வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். நரம்பியல் கோளாறுகளை எளிதில் குணமாக்கும் நர்வஸ் டிஸார்டர், நரம்பு கோளாறுன்னு சொல்கிறாங்கல்ல, இதை எளிதில் குணமாக்கும் இரண்டு பயிற்சி தாங்க. இப்போ ஒன்று ஒரு நுண்ணழுத்த பயிற்சி, இன்னொன்று ஒரு வர்ம பிராண யோகா. இரண்டு பயிற்சி தாங்க. இந்த 2 பயிற்சியிலேயே ஒரு 20 நாட்களிலேயே நரம்பியல் பிரச்சனையை நம்ம சீர் செய்யலாம். 20 நாட்கள் தாங்க. இந்த நரம்பு பிரச்சனையால் ஒரு சிலருக்கு காக்கா வலிப்பு வந்துடும். நரம்பு பிரச்சனையால் ஒரு சிலருக்கு கை கால்கள் உணர்வற்ற நிலையாக வந்துடும். ஒரு சிலருக்கு கூச்ச உணர்வு வந்துடும். ஒரு சிலருக்கு பலவீனம் இருக்கும். ஒரு சிலர் பதற்றமாக இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு இந்த நரம்பு பிரச்சனையால் தலைவலி அதிகமாக இருக்கும். கடினமான தலைவலி இருக்கும். ஒரு சிலருக்கு நடப்பதில் சிரமம் இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸ் படிமலை ஏற முடியாது, விழுந்துருவாங்க. நடக்கும்போதே விழுந்துருவாங்க. ஒரு சிலருக்கு அடிக்கடி கை கால்கள் மரத்து போயிடும். கையும் மரத்து போயிடும், காலும் மரத்து போயிடும். ஏதோ மெத்த மேலே நடக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஊசி குத்துற மாதிரி இருக்கும் சிலருக்கு. இந்த நர்வஸ் டிஸார்டரு இத்தனை பிரச்சனை இருக்குங்க. இது உணர்வு சம்பந்தப்பட்டது. நினைவாற்றல் குறைஞ்சு போயிடும் சிலருக்கு. இதனால ஒரு சிலர் குழப்பிடுவாங்க, குழம்பு பேசுவாங்க. ஒரு சிலர் இந்த நர்வஸ் டிஸார்டர்ல தெளிவற்ற பேச்சு. இன்று ஒரு மாதிரி பேசுவோம், நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. நிலைய பேச்சு இருக்காது. இது போன்ற நிலைகளில் நாம 2 பயிற்சி மட்டும்தான் செய்யப்படுறோம். முதல் பயிற்சி, இது தீர்வுக்கு, குணமாவதற்கு 20 நாட்களில் குணமாகலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை செய்யணும். சீராக செய்யணும், விடாமல் செய்யணும். 20 நாட்கள் அது நம்ம விட்டு விலகும். இது நம்ம சவாலாக எடுத்துக்கணும். என் உடம்புல இத்தனை பிரச்சனை இருக்குது, இது நான் சரி பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு 20 நாட்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு செய்யணும். என் உடம்பு நான் சீர் பண்ணுவது எனக்கு விட அக்கறை வேறு யாருக்கு இருக்குது அப்படின்ற எண்ணம் நமக்கு வேணும். இந்த உடலானது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை உள்ளது. அதுக்கு தான் இந்த பயிற்சி. முதல் நுண்ணழுத்த பயிற்சி. யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தரையில் ஒரு விரிப்பானை போட்டுடணும். பாய் இல்லது பெட்ஷீட். பெட்டில் கிடையாது, கீழே தரையில் முதுகு கீழே படுற மாதிரி மல்லாந்து படுத்துக்கணும். அவ்வளோதாங்க. கால் நேராக நீட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொருத்தர் அவருடைய கால் பக்கத்தில் உட்காந்துட்டு, இதான் ஒரு கால்னு வச்சுக்கலாமே, படத்துக்கு பார்த்துங்க, இதான் கால்னு வச்சுக்கலாமே. அந்த காலுடைய பெருவிரலை பின்னோக்கி, அது ஒரு விரலை மட்டும்தான் பின்னோக்கி வளைக்கணும். இந்த மாதிரி வளைக்கணும் பாருங்க, இப்படி வளைக்கணும். இப்படி வச்சு வளைச்சோம்னா பின்னோக்கி வரும். பின்னோக்கி வளைக்கணும், நல்லா வளைக்கணும். காலுடைய பெருவிரல், கை கிடையாது, கால். வளைச்சிட்டே இருக்கணும், விடாமல் வளைக்கணும். அப்படி வளைச்சிட்டே இருக்கும்போது நல்ல வலி இருக்கும், தாங்க முடியாது. ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி எண்டு வருவார். அப்போ அந்த வலி நின்றுடும். அப்போது அந்த நரம்பனுடைய அழுத்தம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நார்மல் போச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு நிமிஷத்தில் நடக்கிற விஷயம் அது. இந்த ஒரு விரல் மட்டுமா, மீதி இருக்கிற 9 விரலும், மொத்தம் 10 விரலும் ஒவ்வொரு விரலாக பின்னோக்கி வளைக்கணும். இந்த நடுவிரல் வளைக்கும் போது, காலினுடைய நடுவிரல் வளைக்கும் போது அதிகமாக வலிக்கும். அதே மாதிரி வலது காலினுடைய நடுவிரல் வலிக்கும் போது அதிகமாக வலிக்கும். யாருக்கு நடுவிரல் அதிகமாக வலிக்குதோ அவங்களுக்கு நரம்பு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் படத்தில் காட்டுறேன் பாருங்கள். அந்த புள்ளி வச்சு அங்கே அழுத்து பாருங்களா, நரம்பு பிரச்சனை யாருக்கு இருக்கோ இந்த இடத்த அழுத்து பாருங்கள், வலி இருக்கும். காலில், கை கிடையாது, கால் பகுதியில். இது ஒரு நுண்ணழுத்த பயிற்சி. 2வது பயிற்சி ரொம்ப ஈஸிங்க. அது கை நெருக்கு வருமானு பேருங்க. ஒன்று நுண்ணழுத்தம் பார்த்துட்டோமா, இது கை நெருக்கு வருமோ. இடது கை எடுத்துட்டேன், வலது கை எடுத்துட்டேன். வலது கை விரல்கள் இடது கையினுடைய விரல்கள் இடையில விட்டுட்டு, இது கோர்த்துன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த கையினுடைய விரல்கள் அப்படி மடித்து பார்த்தோம்னா பின்பக்கத்தில் நல்லா படுது பாருங்கள். அந்த எண்டு புள்ளிகள், அதாவது இந்த விரல்களோட நுனிகள் பின்பக்கத்தில் எங்கே படுதோ நல்ல ஒரு அழுத்தம் தரணும்.
அழுத்து பிடிச்சிக்கணும். அப்படி இது ஃப்ரீயாக விட்டுடணும். நல்லா அழுத்து பிடிக்கணும். எத்தனை நிமிடம் தெரியுங்களா? 5 நிமிடம் விடவே கூடாது. நல்லா அழுத்தி பிடிக்கணும். வலி இருந்தால் பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு 5 நிமிடம் கழித்த பிறகு அப்படியே இந்த பக்கம் வலது பக்கம் மாற்றி இது ஒரு 5 நிமிடம். பயிற்சி முடிஞ்சு போச்சு. நுண்ணழுத்த சிகிச்சை இந்த கை நெருக்கு வரணும். இரண்டையும் காலை, மதியம், இரவு, அதாவது மாலை 3 வேளை தொடர்ந்து செய்யும்போது, சரிங்களா? இந்த 3 வேளை யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறாங்களோ, ஒரு 20 நாட்களில் 20 நாட்கள் தான் அவங்களுக்கு வந்து இந்த காக்கா வலிப்பாக இருந்தால் சீராகும், உணர்வு சீராகும், பலவீனம் சீராகும், பதற்றம் சீராகும், கடுமையான தலைவலி சீராகும், நடப்பதில் சிரமம் அதுவும் சீராகும். சரிங்களா? கை கால் மருத்துவ போது சொல்கிறாங்க, அதுவும் சீராகும். நினைவாற்றல் குறையுதுங்களா, அதுவும் சீராகும். ஊசி போல் குத்துதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் சீராகும். குழப்பம், தெளிவற்ற நிலை, அப்பா எண்ணற்ற இந்த நர்வஸ் டிஸார்டரில் உடலுக்கு எத்தனை பிரச்சனைகள் வரும், அத்தனை பிரச்சனைகளும் சீராகும். 2 பயிற்சிகள் 20 நாட்கள் செய்வோம், 3 வேளை செய்வோம். உடல்நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்களுக்கான் ரவிவர்மன்.